இன்னைக்கு ஈரானுடைய முக்கியமான தலைவரான ஆயத்துல் கமேனி இழந்திருக்கோம். ஆமாங்க, யூஎஸ் அண்ட் இஸ்ரேல் அண்ட் ஈரானுடைய கான்ஃப்ளிக்ட் நடுவில் ஈரானுடைய முக்கியமான தலைவரான ஆயத்துல் கமேனி இருந்ததாக யூஎஸ்ஏ நைட்டே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த சேம் டைம் இன்றைக்கி மார்னிங் வந்துட்டு ஈரானுடைய இன்ஸ்டா பேஜ் அண்ட் எக்ஸ் பேஜில் வந்துட்டு அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அவருடைய முக்கியமான பெருமை மிக்க தலைவரான ஆயத்துல் கமேனி இருந்ததாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவர் ஒரே ஒரு லீடர் தான் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரியில் அகெயின்ஸ்ட் த இஸ்ரேல் நின்றுருக்காப்புல. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், பாலஸ்தீனுக்கு இழைக்கப்படும் ஜெனோசைடு, அதாவது பேரழிப்புக்கு அகெயின்ஸ்டாக நின்ற ஒரே ஒரு தலைவர் இவர் மட்டும்தான். 3 நாளாக நடந்துகிட்டு இருக்கு. துபாய், ஜோர்டன், குவைத் அண்ட் அதர் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரியில் வந்துட்டு ஈரானுடைய மிசைல்ஸ் தாக்குனதாகவும், அதாவது ஆர்மி கேம்ப் அண்ட் நேவி கேம்பில் வந்துட்டு தாக்குனதாகவும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய மக்கள், அங்கே உள்ள வசிக்கக்கூடிய மக்கள் வந்துட்டு நிறைய பேர் அவங்க வீடியோ எடுத்தும் சோசியல் மீடியாஸில் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. ஆயத்துல் அலி கமேனி இருந்ததாக அவங்களுடைய எக்ஸ் பேஜில் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ஒரு தனி மனிதனாக அவங்களுடைய மார்க்கத்துக்காகவும் அவங்களோட நாட்டுக்காகவும் போராடின 86 வயது சிங்கம் தான் சொல்லி ஆகணும். இதுக்கப்புறம் எந்த தலைவர்கள் இந்த ஜெனோசைடுக்காக இன்ஸ்டா பேச போகிறாங்க அப்படின்னு தெரியல. பட் நம்ம ஒரு முக்கியமான தலைவராக இழந்திருக்கோம், அவ்வளோதான்.